ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃபில் ஒரு வகையான தியானத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது சராசரியாக நம்ம செய்யக்கூடிய தியானம் தான். ஆனால் அந்த தியானத்தில் நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அந்த தியானத்திலிருந்து எந்திரிச்சதற்கு அப்புறமும் அந்த மனோநிலையை வந்து நம்ம தொடர்ந்து கொண்டு வரணும். சரிங்களா? கண்ணை முழிச்சதுக்கப்புறம் சராசரி வாழ்வில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தியானம் பண்ணுறதுல எந்த விதமான பயனும் இல்லை. சரிங்களா? இப்போ இந்த தியானம் எதற்கு, நம்ம முக்தி பேர் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த கமெண்ட்டில் வந்து இது எதுக்கு இந்த உலக வாழ்வு முக்தி பேர் விட்டுருங்க, இந்த வீடியோவே பார்க்காதீங்க. இந்த உலக வாழ்வில் நான் வந்து இதை சாதிக்கணும், இது எனக்கு வேணும், அதுபோல் இருக்கக்கூடிய ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். இல்லை சரி பரவாயில்ல முக்தி பேரே வேணுமா, இந்த இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஆனால் இதையவே அப்படியே முக்தி பேர் வேணும் அப்படிங்கிறத நினச்சும் கூட நீங்கள் தியானத்தில் உட்காரலாம். கண் விழிச்சதுக்கப்புறமும் ஒரு அந்த உணர்வு அப்படிங்கிறதோட நம்ம பயணிக்கணும். ஒன்றுனா சொல்லிகிட்டே வர பாருங்க. ஸோ முன்னாடி எல்லா ப்ரொஃபஸையும் சொல்லிட்டேன். இதுக்கு முந்தின பதிவுகள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. புக் வாங்கி படிக்கணுன்னாலும் பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே இருக்குது. ஆல்ரைட், இப்போது நம்ம முந்தின பதிவுகளில் என்ன பார்த்துருக்கோம், சராசரியாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறதுல ஒரு சில பதிவுகள் அப்படிங்கிறது நிரந்தரமாக பதிஞ்சு அப்படியே நிற்கும். சரிங்களா? இப்போ இந்த நிரந்தரமாக பதிஞ்சு நிற்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் என்ன, வண்டி ஓட்டுறது, கீர் போடுறது, கதவு வந்து உள்ளே இப்படி தள்ளி தான் திறக்கணும், இப்படி சாத்தணும், மூச்சு விடணும் இல்லைங்களா, அது தானாக நடந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுமா, நமக்கு இப்படி அதை பார்க்கலனாலும் கூட அந்த சிபியூவில் பட்டன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டில் அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த ஒரு விஷயம் மாறுச்சுன்னா நமக்கு இப்போ எதுக்கு இது மாற்றி வச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எங்கடா அது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம அதுக்கு பழகிட்டோம், ரொட்டீனாக அதுக்கு நம்ம வந்து பழகிட்டோம். இப்போ இது என்ன ஆகும்னா, உடலில் வந்து ஒரு வகையான அந்த நியூரல் நெட்வொர்க் செட்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உண்டான ஒரு கெமிக்கல் காம்போசிஷன், ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அந்த வேலையை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நியூரல் நெட்வொர்க் ஆக்டிவேட் ஆகிரும், அதற்கு உண்டான கெமிக்கல் இது செக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. உங்கள் புத்தி ஊர் சுற்றிட்டு இருந்தாலும் உடம்பு தன்னிச்சையாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்படியே போய்ட்டு புத்தி ஒரு செகண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், முன்னாடி வண்டி வந்துருக்கும், உங்களை அறியாமையா நீங்கள் உங்களுடைய புத்தி வேற எங்கேயோ போன புத்தி இங்கே வர்ற அது போயிட்டு இப்படி வர்றது கூட தெரியும். இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வண்டி ஸ்லோவாக இருக்கும், கியர் டவுன் பண்ணியிருக்கு, இப்படி நகர்த்திருப்போம். அப்போது இதெல்லாம் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்டு. கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யலைனாலும் சப்கான்ஷியஸ் மைண்டோடைய ஆக்டிவ்னஸ்னால உடம்பு தானாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல் நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ மனசு வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன சொல்லக்கூடியது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப நிலைகளை மட்டுமே நம்ம வந்து பேசிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த துன்ப நிலைங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படித்தான் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான சக்தி தான், எண்ணங்களுக்கு சக்தி உண்டுன்னு பார்த்தோமா, அது உணர்வுகளோடு கூடும்போது பன்மடங்காக பெருகுன்னு பார்த்தோமா. அப்போ நம்ம துன்பத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னு என்ன ஆகும், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், அந்த துன்பங்கிறதுக்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடிய சக்திகளை நம்மளை சேர்ந்து சூழ வச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் மனநிலை பாதிக்கும், உடல்நிலை பாதிக்கும். உடல்நிலை எப்படி பாதிக்குது, கெமிக்கல் செக்ரேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அவயங்களுக்கும் பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி கெமிக்கல் செக்ரேஷன் இருக்கும், நோய்வாய்ப்பட்டு போயிடும். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது தான் வந்து ஆரோக்கியமான எண்ணங்களை நம்ம வந்து உணர்வுகளோடு சேர்த்து நம்ம வளர்த்திக்கிறது. இதெல்லாம் தான் முக்கியம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்ம கூட இப்போ இல்லை, அவங்க எங்கேயோ வேலைக்கு போயிருக்காங்களோ இல்லை வெளியூர் போயிருக்காங்களோ ஏதோ ஒன்று, அவங்க கூட ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நினப்பு நமக்கு வருது. உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணோம், இது ஆனோ பண்ணோம் யாராக இருந்தால் என்ன, நம்ம வாழ்க்கை துணையை பற்றி நினைக்கிறோம். அப்போது நம்மளுடைய உடம்பு அவங்க கூட இல்லைனாலுமே பரவாயில்ல, அந்த உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா எண்ணம் தோன்றின உடனே உடம்புல அதுக்கு உண்டான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணை நேரில் பார்த்த உடனேயே அந்த அந்த கூடுன அந்த இது வந்து அப்படி பாஞ்சிருவான்ல அந்த மாதிரி இல்லையா. இது சராசரியான இது, ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை, எல்லா மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு இதுதான். இல்லை முந்தின நாள் நம்ம கூட வேலை செஞ்சவங்க கூட சண்டை போட்டு வந்திருப்போம், அடுத்த நாள் வச்சுக்கிறண்டா ஒன்று அப்படின்னே மனசில் நினச்சிக்கிட்டே போவோம். இப்போ என்ன ஆகுன்னா, அவன் சிரிச்ச மேனிக்கு முந்தின நாள் வந்து என்னமோ நடந்திருக்கும், அவன் அடுத்த நாள் சிரிச்ச மேனிக்கே வந்து சார் வாங்க சார் அப்படின்பா. ஆனால் நம்ம புத்தி அவனை வந்து மோசம் அப்படின்னே நினச்சிட்டே போவோம். இப்போ இந்த மோசம்னு போகும்பொழுது போகிற தடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வண்டி அன்னைக்குன்னு பார்த்து டிராஃபிக் உண்டாகும், அன்னைக்குன்னு பார்த்து சாப்பிடும்போது ஏதாவது சட்டையில் சிந்துவோம், பொண்டாட்டி கத்துவோம், பிள்ளைகளை கத்துவோம். ஏன்னா முந்தின நாள் நடந்த ஒரு நிகழ்வு அப்படியே போட்டு உருட்ட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலை எல்லாம் பூரா அசம்பாவிதமாக நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே மாறும். இப்போ புரிஞ்சிருப்பீங்க எண்ணத்திற்கு எந்த அளவுக்கு பலம் அப்படிங்கிறது கூடியிருக்குன்னு. அதனால தான் நம்மளுடைய பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்க, அன்போடு இரு, மன்னிக்கக்கூடிய குணத்தில் இரு, தாயுள்ளத்தோடு இரு, இதுபோல் இருக்கக்கூடிய அந்த உயர்நிலை உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அதுக்கு ஹையர் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு வந்து இந்த அண்டத்தோடு கலக்கிறதுக்கு ரொம்ப சுலபம்.
சரிங்களா? அது கடினத்தன்மை இல்லாமல் ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய அந்த சக்தினால் அண்டத்தோட எளிமையில் கலந்துரும். அப்போது இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னதாகவே அது அப்படியே அன்பான ஒரு பாசத்தோட இல்லை ஒரு ஈடுபாடோட கூடிய ஒரு உணர்வோடு சேர்ந்து உங்களுடைய எண்ணத்தை எண்ணும் பொழுது உடல் அப்படிங்கிறது அதற்கு அப்படியே செட் ஆகிருக்கும். நீங்கள் செயல் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. இப்போ முன்னாடி நம்ம வாழ்க்கை துணையோட அந்த மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நினப்புன்னு சொன்னோம், அந்த அந்த நிகழ்வில் அங்கே ஆளே அங்கே இல்லை, ஆனால் உடம்பு ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதே தாங்க வாழ்க்கையை நல்லபடியாக செட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய மனசை வெறுமனே எண்ணத்தை போடுறதுனால ஒரு பயனும் இல்லை, உணர்வோடு கூட்டி போடணும். இப்போ இந்த உணர்வுங்கிறது எப்படி உணர்வை கூட்டணும்? உயர்நிலை உணர்வோடு கூட்டணும். நன்றி உணர்வு இது இருக்கிறதுலையே பயங்கர பவர்ஃபுல் அன்புங்க. சரிங்களா? இருக்கிறதுலே பயங்கர பவர்ஃபுல் அன்பு. அதனால தான் மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, நீங்கள் வந்து என்ன அந்த நம்மளுடைய ஆன்மீகம் அப்படி வச்சுக்குவோம். பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பு மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அன்பாரு அன்பாரு அன்பார் இது இல்லை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அதுக்கு தான் ஹையர் ஃப்ரீக்வன்சி. ரொம்ப இறை அப்படிங்கிற வார்த்தைக்கே அன்புன்னு தான் அர்த்தம். அப்போது அந்த அன்புக்கு தான் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்போ எந்த ஒரு எண்ணமும் அந்த அன்போடு கூடி இருக்கும்பொழுது, இல்லை நன்றி உணர்வோடு நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சால் இப்போ இவ்வளோ பெரிய நன்றி உணர்வு நமக்கு இருக்கும், அந்த நன்றி உணர்வோடு கூடி இருக்கக்கூடியது, மன்னிக்கக்கூடிய குணத்தோடு இருக்கக்கூடியது, தாயுள்ளத்தோடு இருக்கக்கூடியது, இதுபோல் உயர் எண்ணங்களோடு சேர்ந்து நம்ம வந்து அந்த எண்ணத்தை கூட்டணும். இப்போ இது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் பண்ண முடியாது. சரிங்களா? இது இது உண்மை தான் இல்லையா? நான் வந்து நீங்கள் கற்பனை நீ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு வீடு கட்டணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலை, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப டிப்பிக்கலாலாம் யோசிக்கக்கூடாது. நான் வந்து இப்படி வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் வந்து இந்த வேலையிலேருந்து எனக்கு வந்து சம்பள உயர்வு வருது, நான் லோன் கேட்குறேன், லோன் இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு இந்த அண்டம் வந்து உங்களுக்கு இன்னும் சுலபமான ஒரு வழியில் கூட கொடுக்கலாமா இருக்கும். உங்களை யார் அதை காம்ப்ளிகேட் பண்ண சொன்னால்? அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம கட்டின புது வீட்டில் நம்ம போய் குடும்பத்தோடு எப்படி மகிழ்ச்சியாக அந்த இடத்துல வாழ்கிறோம், இது மட்டும் நீங்கள் யோசிச்சா போதும். அது எப்படிங்கிற அந்த கட்டமைப்பை நீங்கள் வந்து அண்டத்துக்கு கொடுக்க வேண்டாம். அதாவது உங்களுக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ரூட்டை சூஸ் பண்ணி அதுவே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோ இது பண்ண வேண்டாம். அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அறைகள் எப்படி இருக்குது, அதற்குள்ளே நம்மளுடைய குடும்பத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்குது, அந்த கட்டமைப்புக்கு போங்க. அது எப்படி கிடைச்சிதுங்கிற கட்டமைப்புக்கு போகாதீங்க. எவ்வளவு காலத்துக்குள்ளே வேணும், எவ்வளவு காலத்தில் அது கிடச்சிது, அந்த கட்டமைப்புக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுடைய எண்ணத்திற்கு வந்து பலம் அதிகமாக இருந்ததுன்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் கூட உங்களுக்கு அது கிடைக்குமா இருக்கும். ஸோ அதனால் அந்த முடிவுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அந்த வேணுங்கிறத மட்டும் நினச்சிக்கங்க. அந்த வேணுங்கக்கூடியது எப்படி இருக்குது, அந்த சூழல் எப்படி இருக்குது, அந்த சூழலில் நம்மை நாம் உணர்வுகளோடு சேர்த்து பொருத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தான் மேட்ரு. இதை தியானத்தில் உட்காந்து பண்ண போகிறோம். எப்படி? முதல்ல இதை தான் சொன்னேன்ல, ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் ஒரு நன்றி உணர்வை கொண்டு வரது சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கும். இன்னும் மகிழ்ச்சியான நிலவே நடக்காத ஒரு மனுஷனுமா இருக்க போகிறான் அப்படி ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அப்போது ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு அப்படிங்கிற நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தியானத்தில் போய் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். ஒரு சிலருக்கு ஒரு பாட்டு கேட்டாலோ, ஒரு இசை கேட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தாலோ அவர்கள் வந்து அப்படியே பூரிப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு அப்படிங்கிறதுக்கு அவர்களால் செல்ல முடியும். இல்லை அப்படி பேசாமல் உட்காந்துட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையோ, தன்னுடைய பிள்ளைகளோ, தன்னுடைய பெற்றோரோ, நண்பர்கள் கூட ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும், அது வந்து நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். அதை வந்து அப்படியே நினச்சிக்கும் பொழுது அப்படியே நம்ம வந்து இலகுவாக மாறிடுவோம். இந்த உணர்வை முதல்ல கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு நீங்கள் போய் தியானத்தில் உட்காந்து அந்த அப்படியே கூட்டிகிட்டு முதல்ல அந்த அந்த உணர்வுகள் இப்படி மேல் ஓங்கிடுச்சு வருங்க. அந்த மேல் ஓங்கின உணர்வோடவே உங்களுக்கு என்ன வேணுங்கிறது இப்போ நீங்கள் நினைக்கணும். வீடு வேணும், அந்த வீடு வந்து அப்படியே இருக்கும். இப்போ வந்து அந்த பழைய நிகழ்வை வந்து விட்டுறலாம். அந்த நிகழ்வுனால் நமக்கு வந்து அப்படியே மனம் இதாக இருக்குது. அதில் நீங்கள் என்ன வேணும், அன்போடு இருங்க. அந்த பழைய நிகழ்வு மகிழ்ச்சி, இவ்வளோ நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க, அந்த நன்றி உணர்வு, அதுபோல் உயர் எண்ணங்கள் அப்படியே கூட்டிகிட்டு அந்த எண்ணத்தோடு அப்படியே நின்றுட்டு இப்போ புதுசாக அந்த வீடு அப்படியே வீடு இருக்குது, இந்த வீடு இப்படி தான் வாசல் இருக்குது, இங்கே ஒரு கார் நிற்கிது, இங்கே போர்ட்டிகோ இருக்குது, அங்கே ஊஞ்சல் போட்டிருக்கோம், இப்படி போனால் ஹாலு, இந்த பக்கம் டிவி இருக்குது, அங்கே சோஃபா செட், இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், அதெல்லாம் உங்களுடைய கற்பனையை சார்ந்ததுங்க. நீங்கள் எவ்வளோ எலாபரேட்டாக பண்ணுறீங்களோ அது உங்களுடைய கற்பனை சார்ந்தது. இது அப்படியே அந்த உணர்வோட அப்படி வந்து காலையில் நம்ம வீட்டுக்காரம்மா வந்து காப்பி கொண்டு வர்றாங்க, பிள்ளைகள் இங்கே விளையாடுறாங்க, அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, எல்லாமே நினைங்க. கூட்டு குடும்பமா, பெரிய வீடா நினைங்க. கூட்டு குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி, ஒன்றா எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எல்லாம் நினைங்க. இந்த நாடகம் பாட்டு கெட்டு போன மக்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர். அதை விட்டுருங்க. எல்லா குடும்பமும் வந்து கெட்டு சீரழிஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே நம்ம மண்டையில் எப்படி விதைக்கிறான் பார்த்தீங்களோ ஒரு இது, அதெல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லோரும் மகிழ்ச்சியாக கூட்டு குடும்பமோடு இருக்கிற மாதிரி நினைங்க. சரிங்களா? இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே நம்ம வந்து அந்த உயர் எண்ணங்களை கூட்டிட்டோம்.
இப்போது நமக்கு வேணுங்க அந்த உயிரினங்களோடு அப்படி பொருத்தி நமக்கு வேணுங்கக்கூடிய அந்த ஒரு காட்சி ரூபத்தை அப்படியே காணுறோம். காணும் பொழுது எப்படி காண்றோன்னா, 3வது மனுஷனா நின்று அந்த இடத்துல காட்சி ரூபங்களை பார்க்கக்கூடாது. நானே என்னையவே பார்க்குறேன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அதாவது இப்போ நான் இங்கே இருந்து உங்கள் கூட பேசுகிறேன்னு எனக்கு தெரியுதில்ல. நான் இப்படி கண்ணை மூடிட்டு இருந்தேன்னா, நான் இங்கே இருந்துட்டு என்னை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நானே இங்கேயே இருந்து எல்லா காட்சி ரூபங்களையும் கண்டு அனுபவிப்பது போல் இருக்கணும். அப்போ என்னோடய மனைவி என்கிட்ட காஃபி கொடுக்குறாங்களா, அதை நான் கையில் இப்படி வாங்கணும். நான் வாங்குறதா அங்கே நின்றுட்டு என்னை நான் பார்க்கக்கூடாது. நானே அதை கையில் வாங்கி நானே அதை சுவைச்சு பார்க்குற மாதிரி. பிள்ளைகள் வர்றாங்க, நம்ம மேலே தாவுறாங்க, அவங்கள அள்ளி அணைக்கிறோம், பெற்றோர்கள் கேட்குறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம், டிவி ஓடிட்டுருக்கு, அதை பார்க்குறோம். இது எல்லாமே நமக்கு நடக்கணும். அப்போ நாம் அந்த இடத்துல பொருத்தி நம்மளை நிறுத்திக்கணும். முதல்ல உணர்வுகளை கூட்டிக்கிட்டோம், பின்ன அந்த உணர்வுகள் கூட்டத்தோடு சேர்த்து நமக்கு வேணுங்கக்கூடியதை வந்து ஒரு கற்பனை காட்சியில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அப்போது அப்படியே முழுமையாக நம்ம அப்படியே அந்த இடத்துல ஆட்கொண்டு இருக்கோம். இப்போது பேசாமல் உட்காந்துருங்க. இதுதான் மேட்ரு. முதல்ல அந்த எல்லா உணர்வுகளையும் கூட்டி காட்சி ரூபத்தை நிறுத்திட்டு இப்போ பேசாமல் உட்காந்துக்குங்க. எதையுமே யோசிக்கக்கூடாது, பேசாமல் உட்காந்துங்க. அந்த உணர்வு அப்படியே கூடும் உடம்புக்குள்ளே. அந்த கெமிக்கல் செக்ரேஷன் கண்ணை முழிச்சா அதே வாடகை வீடு தான், அந்த ஒரு துன்பமான சூழல் அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ மேட்ரு அங்கே தான் வர்றேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த கண்ணை மூடி அமைதியாக உட்காரும்பொழுது உங்களுக்கு அந்த உடம்பு அப்படி கிட்டுன்னு மாறி இருக்கும். உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக புது செட் ஆஃப் நியூரான்ஸ், புது செட் ஆஃப் கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாமே மாறி இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்படியே எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் அமைதியாக தியானத்தில் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அதே மனமகிழ்ச்சியோடு அப்படி கண்ணை விழிக்கிறீங்க. கண்ணை விழித்து எந்திரிக்கும் பொழுது அதே மனமகிழ்ச்சியோட சுற்றி என்ன நடந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களை எதுவுமே பாதிக்கக்கூடாது. பாதிக்காது. நீங்கள் சரியாக தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது மனிதராக நீங்கள் வந்து தியானத்துலேருந்து எந்திரிப்பீங்க. இப்படி எதுவுமே நடக்கலைங்க, தியானத்தில் உட்காந்தே எந்திரிச்சேன், கடுப்பாக இருங்க. அப்போ நீங்கள் சரியாக எதையும் நினைக்கல, உணர்வுகளை கூட்டிக்கல, சும்மா தண்டத்துக்கு உட்காந்து எந்திரிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் சொன்னது அப்படியே உள்ளே வாங்கி நிறுத்தி அப்படி எந்திரிச்சிங்கன்னா அந்த எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு புது மனிதராக நீங்கள் வந்து எந்திரிப்பீங்க. இதை தொடர்ந்து பண்ணணுங்க. துரிதமான காலத்தில் உங்களுடைய மனோநிலை இது டெய்லியும் பண்ணணும். ஒரு நாளைக்கு காலை பொழுதுலையும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி 2 வேளை பண்ணணும், ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு தாட்டியாவது தினமும் செஞ்சிடணும். காரியம் நடக்கிற வரைக்கும் செய்யணும் தினமும். சரிங்களா? எப்போ நடக்குங்கிற முடிவு, எப்படி நடக்குங்கிற முடிவு எல்லாத்தையும் விட்டுறலாம். ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் நடக்கிற வரைக்கும் இது பண்ணணும். சீக்கிரமாக இது வந்து ஆத்மார்த்தமாக நீங்கள் பண்ணுங்கள். துரிதமான காலத்தில் எவ்வளோன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்டம் தான் முடிவு பண்ணும், சிவம் அது முடிவு பண்ணிக்கும், பிரம்மம் அது முடிவு பண்ணிக்கும், அது விட்டுருவோம். குவாண்டம் ஃபீல்டு ஃபிசிக்ஸில் சொன்னால் இல்லைங்களா, அது முடிவு பண்ணிட்டோம், அது விட்டுருவோம். ஆனால் அந்த காரியம் துரிதமாக நடக்கும். அப்போது இந்த உடல் வந்து ஃபிசிக்கலாக இந்த ஒரு இடத்துல நகர்வதற்கு முன்னதாக, ஃபிசிக்கலாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம வந்து எடுத்து அதை பயன்படுத்துவதற்கு முன்னதாகவே மனசு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடும். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சர்க்கியூட்ஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம என்னமோ அதற்கேற்றாறு போல் இந்த அண்டத்தோட கலந்துரும். ஏற்கனவே நம்ம உயர் எண்ணங்களை உண்டு பண்ணியிருக்கோம், ஈஸியாக அண்டத்தில் கலந்துரும். டேய் இவங்கிட்ட எதுவுமே இல்லையே, இவனடா சந்தோஷமாக இருக்கேங்கிற அந்த ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஃபீலிங்கை விடவே மாட்டீங்கன்னா இவன் அந்த ஃபீலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கான், நிம்மதியாக இருக்கேன். கொண்டா எல்லாத்தையும் அவன்கிட்ட எடுத்து கொடு. அவன் நினச்சிட்டான் பாரு, இது இப்படி தான் அண்டை வேலை செய்யும். அவன்கிட்ட இல்லைனாலுமே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனை எப்படி சும்மா நினைக்கிறது, கொண்டா அதை அவன்கிட்ட கொடு அப்படின்றோம். இப்படி தான் அண்டை வேலை செய்யும். நான் விளையாட்டு போல் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அடுத்து ஒரு பாட்காஸ்ட்டு போடுவோம், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் எண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஸோ எல்லாமே வந்து எண்ணத்தினால தான். அப்போது நீங்கள் ஒரு டென்ஷன் ஆனாலுமே, ஒரு நம்மளை ஒருத்தன் கடுப்பு பண்ணாலுமே ஒரு செகண்ட் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிங்க. சரிப்பா பரவாயில்லப்பா, நீ ஒரு தடவை பண்ணாதப்பா அப்படின்ட்டு பேசாமல் போயிடுங்க. மன்னிச்சிருங்க, அவனை அன்பு காட்டுங்க, மன்னிச்சிருங்க. அவன் வந்து விஷம்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே பழக்கத்தை குறைச்சிக்க நீங்கள் வேலைக்கு உங்களை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க எந்த நிலையிலுமே. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சராசரியாக நம்மளை ஒரு காரியம் செய்கிறத காட்டிலும் இந்த தியானம் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை வந்து இந்த ஃப்ரண்டல் லோப்னு பார்த்தோமா, ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு எல்லாம் பார்த்தோமா. ஸோ அதை வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடும். ரிலாக்ஸ் பண்ணிச்சுன்னா நீங்கள் அப்படியே சிந்தனை எல்லாம் அப்படியே ஒடுங்கிடும், அப்படி பேசாமல் உட்காந்துருப்பீங்க. இது ஈஸியாக அண்டத்தோட கலந்துடும். இவ்வளோ தாங்க ட்ரிக்ஸு. உங்களுக்கு வேணுங்கக்கூடியது ஈஸியாக என்ன நேரத்தில் வேணாலும் உங்களால் அடைய முடியும். முயற்சி செய்து பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. சரிதானுங்களே? ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள். நிறைய இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் பின்ன வரப்போகுது. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.